இப்போ ரீசெண்டா நான் நெறைய வீடியோஸ்ல பார்க்குறேன். ஸ்கேம் கால்ஸ் பத்தி நெறைய ஹோம் பேக்கர்ஸ் வந்து சொல்றாங்க. எனக்கு இதுவரைக்கும் இந்த ஸ்கேம் கால்ஸ் எதுவும் வந்ததில்ல. பட் வந்தவங்களுக்காக நான் ஒண்ணு சொல்லிக்கிறேன். இந்த ஸ்கேம் கால்ஸ் பண்றவங்களும் நம்மள மாரி ஒரு பீப்பிள் தான். அவங்க கொஞ்சம் யோசிச்சா கண்டிப்பா நமக்கு இந்த மாரி ஸ்கேம் கால்ஸ் பண்ண மாட்டாங்க. பிகாஸ் நம்ம ஹோம் பேக்கர்ஸ் வீட்ல இருந்தே பண்றோங்கிறதுனால நம்ம நெறைய ப்ராஃபிட் வச்சு சேல் பண்றோங்கிறது கண்டிப்பா கிடையாது. ஆஸ் அ ஹோம் பேக்கரா நான் சொல்றேன். நான் கண்டிப்பா ப்ராஃபிட் அதிகமா வச்சு நான் சேல்ஸ் பண்ணல. என் ப்ராஃபிட் மார்ஜின் ரொம்பவே கம்மியா தான் இருக்கும். எனக்கு வந்துட்டு ப்ராஃபிட்ட விட கஸ்டமர் சாட்டிஸ்ஃபிகேஷன் தான் முக்கியம். அதனால என் குவாலிட்டிலயோ, என்னோட டேஸ்ட்லயோ எந்த ஒரு காம்ப்ரமைஸும் பண்றது கிடையாது. என் ப்ராடக்ட் மேல எனக்கு இருக்கிற நம்பிக்கை வந்துட்டு, என் கஸ்டமர்ஸ் திரும்ப என்கிட்ட வருவாங்க அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. அதனால நான் ப்ராஃபிட் நெறைய எதுவுமே அந்த என்ன மாரி தான் நெறைய ஹோம் பேக்கர்ஸ் இருப்பாங்கன்னு நான் நெனைக்கிறேன். பட் அந்த டைம்ல நீங்க இப்படி ஸ்கேம் கால்ஸ் பண்ணி அவங்கள ட்ரஸ்ட்ட பிரேக் பண்ணீங்க அப்படின்னா, கண்டிப்பா உங்களுக்கு வந்து அது ஒரு பெரிய ட்ராபேக்கா தான் இருக்கும். ஸோ எல்லாத்துக்குமே நான் சொல்லிக்கிறேன். ஹோம் பேக்கர்ஸ் இருக்கட்டும், யாரா இருக்கட்டும், கண்டிப்பா ஸ்கேம் கால் பண்ணி அவங்கள வந்துட்டு அவங்களோட பிஸ்னஸை வந்து ஸ்பாயில் பண்ணாதீங்க. உங்களால் முடிஞ்சால் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. இல்லைன்னா வந்துட்டு விட்டுருங்க. அவங்கள சப்போர்ட் பண்ணுற மாதிரி பண்ணிவிட்டு அவங்களுக்கு இவ்வளோ பெரிய இது பண்ணாதீங்க. நிறைய வீடியோஸ் பார்த்துட்டு தான் நான் சொல்கிறேன். ப்ளீஸ் இந்த ஸ்கேம் கால்ஸை கொஞ்சம் அவாய்ட் பண்ணுங்கள். டிகேக்கு வீடியோ உங்களுக்கு வேணும் அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நான் வந்து பெர்ஃபெக்ட் மெஷர்மெண்ட்டோட வீடியோ போடுறேன். உங்களுக்கு வேணும் ஸ்க்ரீனில் வாட்ஸ்அப் டெக்ஸ்ட் பண்ணி உங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. பாய்.